பங்குச்சந்தை தொழிலை நேசித்து செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், இனிமையான இன்றைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தையும் இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவை தொடர்கிறேன். நம்மிடம் இருக்கும் பண மதிப்பிற்கு ஏற்றவாறு பண நிர்வாகம் செய்து குறிப்பிட்ட கால வரையறைக்குள் நேரத்தையும் நிர்வகித்து அர்ப்பணிப்பு உணர்வுடன் நம்மால் பின்பற்ற முடியும் ஒரு சில ஒழுக்க நெறிமுறைகளோடு தினவணிகம் செய்து வந்தால் சாமானியர்களுக்கும் இனிமையான இன்றாடை என்பது 100% சாத்தியமே. நம் குருகுலத்தின் ஒரு சில மாணவர்களின் வாராந்திர தினவணிக குறிப்புகளை தொடர்ந்து கவனித்து வருபவர்களுக்கு அது புரியும். ஒவ்வொரு நாள் தினவணிகத்தையும் மிகுந்த ஆவலாகவும் உற்சாகமாகவும் எதிர்பார்த்து காத்திருந்து எக்ஸல் சீட்டில் தமக்கு முன்னால் இருக்கும் சந்தையின் தரவுகளை நிதானமாக திறனாய்வு செய்து என்ட்ரி, எக்ஸிட், எஸ்கேப் செயல்பாடுகளில் கனகச்சிதமாக திறமையை காட்டி வரும் குருகுல மாணவர்கள் அவ்வப்போது இடையிடையே வரும் சந்தையின் விடுமுறை தினங்கள் அடிக்கடி ஏன்தான் வருகிறதோ என்று சலிப்புடன் பார்க்கும் நிலை வந்திருக்கிறது. நம் திறமைக்கு சவால் விடும் ஒவ்வொரு நாள் சந்தையின் சுவாரஸ்யமும் போய் லாபத்துடன் வெளியேறும் தித்திக்கும் தினவணிக அனுபவத்தையும் இழக்க நேரிடுகிறது. இப்படிப்பட்ட மனப்பக்குவத்தை ஒவ்வொரு சில்லறை தினவணிகரும் பெற வேண்டும் என்பதே என் வாழ்நாள் லட்சியம். குறிப்பாக நம் தமிழ் சமூகம் இந்த தினவணிகத் துறையில் கொடிகட்டி பறக்கும் பொற்காலத்தை என் ஆயுட்காலத்திற்குள் பார்த்துவிட்டால் என் ஜென்மம் சாபல்யமடையும். இந்த பங்குச்சந்தையில் ஒரு பங்கை கவனித்து கொண்டிருக்கும் போது அது இன்னும் நன்றாக ஏறுவதற்கு அல்லது இறங்குவதற்கு வலுவான காரணங்கள் இருக்கிறது என்று முடிவெடுத்து என்ட்ரி கொடுத்தாலும், இல்லை இதற்கு மேல் இந்த பங்கு ஏறாது அல்லது இறங்காது என்று மாற்றி யோசித்து முடிவெடுத்தாலும், இந்த 2 வகையான என்ட்ரிகளிலும் நாம் வெளியேற நினைக்கும் எக்ஸிட் பாயிண்ட் வரை சவாரி செய்வது ஒரு பங்கில் துடிதுடிப்பாக இயங்கி ஆதிக்கம் செலுத்தும் பண ஆளுமைகளின் முதுகில்தான். அந்த த்ரில்லிங்கான உப்பு மூட்டை சவாரி என்பது அதிகபட்சம் 15 அல்லது 20 நிமிடத்திற்குள் முடிந்துவிட வேண்டும். இதில் பெஸ்ட் சவாரி என்பது 3லிருந்து 10 நிமிடத்திற்குள் விரைவாக முடிந்துவிடும். நாம் லாபத்துடன் வெளியேற நினைக்கும் எக்ஸிட் பாயிண்ட் வருவதற்கு ஏற்படக்கூடிய காலதாமதம் என்பது பெரும்பாலும் நமக்கு எதிராக முடிந்துவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது. ஆகையால் ஒரு என்ட்ரிக்கும் எக்ஸிட்டுக்குமான நேர இடைவெளி அதிகரிக்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் புரோக்கரேஜ் டேக்ஸ் தானே போனால் போகுது என்று காஸ்ட்லியோ அல்லது அந்த நேரத்தில் காணப்படும் மிகச்சிறு லாபத்தை கூட புக் செய்வது தான் இந்த தினவணிக செயல்பாடுகளிலேயே மிக மிக முக்கியமானதாகும். இதுதான் நம் குருகுலமானவர்களுக்கு மட்டுமல்ல, இன்ட்ராடே ட்ரேடிங் செய்யும் ஒட்டுமொத்த ட்ரேடர்களுக்கும் தாரக மந்திரமாக இருக்க வேண்டும். நாம் திட்டமிட்டபடி நடந்து முடிந்துவிடும் எந்த ஒரு தினவணிகத்திற்கும் நாம் பெரிதாக அலட்டிக்கொள்ள வேண்டியதே இல்லை. ஏனென்றால் நாம் எதிர்பார்க்கும் 0.5% 1% லாப தூரத்தை மிக குறுகிய நேர இடைவெளியில் கடப்பவன்தான் உண்மையில் வலுவான பணம் படைத்தவனாக இருக்க முடியும். இந்த உளவியல் புரிதலோடு ஒவ்வொரு ட்ரேடரும் எக்ஸிட் மற்றும் எஸ்கேப்பில் தீவிர கவனம் செலுத்துவோமேயானால் கூடிய விரைவில் வெற்றிகரமான தினவணிகர்களாக மாற முடியும். எதிர்பார்த்த லாபமும் கிடைக்காமல் 1% மேல் நஷ்டமும் ஆகாமல் ஊசலாடி கொண்டிருக்கும் பங்குகளின் உடல் மொழியை சரியாக புரிந்து கொண்டு சாமர்த்தியமாக தப்பித்து வரும் ஒவ்வொரு எஸ்கேப்பும் அன்றைய நாளின் மீதி பொழுதை மனசஞ்சலமில்லாமல் கழிக்கவும் அடுத்த நாள் தினவணிகத்தை ஆவலுடன் எதிர்பார்க்கவும் வைக்கும். நிறைவாக பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு நம் அனைவரின் வாழ்விலும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் குறிப்பிடத்தகுந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தி தரட்டும் என்ற வளமான எதிர்பார்ப்போடு மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் சத்தியமூர்த்தி திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். இந்த வாரம் என்னுடைய ட்ரேடிங் டீட்டெயில்ஸ். 8ஆம் தேதி இண்டஸ் டவர் மாத்தியோசி கான்செப்டில் 329.60க்கு செல் பண்ணி 326.05க்கு பை பண்ணி எக்ஸிட் ஆகிட்டேன். 1.1% ப்ராஃபிட்டு. ஆயில்ங்கிற ஸ்கிரிப்ட் 630க்கு பை பண்ணி 634க்கு செல் பண்ணேன். அது சேம் டைரக்ஷனில் 0.63% ப்ராஃபிட்டு. எக்ஸைட் இந்தியா மாத்தியோசி கான்செப்டில் 329.95
செல் பண்ணி 329.05க்கு பை பண்ணி 0.27%. அதே ஸ்கிரிப்ட் வந்து 359.95க்கு செல் பண்ணி 358.05க்கு பை பண்ணி மாத்தியோசி கான்செப்டில் 0.53%. டோட்டலாக அன்றைக்கி வந்து 2.53% ப்ராஃபிட் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து 9ஆம் தேதி வந்து கேஸ்ட்ரால் இந்தியா மாத்தியோசி கான்செப்டில் 222 ரூபா 50 பைசாவுக்கு செல் பண்ணி 220 ரூபா 5 பைசாவுக்கு பை பண்ணி எக்ஸிட் ஆகிட்டேன். 1% ப்ராஃபிட்டு. ஒரு 10ஆம் தேதி வந்து கேஸ்ட்ரால் இந்தியா 230க்கு செல் பண்ணி 227க்கு பை பண்ணேன் மாத்தியோசி கான்செப்ட் 1.30% ப்ராஃபிட்டு. சன் டிவி வந்து சேம் டைரக்ஷனில் 610க்கு செல் பண்ணி 607 ரூபா 50 பைசாவுக்கு பை பண்ணேன் 0.40% ப்ராஃபிட்டு. 12ஆம் தேதி வந்து கேஸ்ட்ரால் இந்தியா 225 ரூபாய்க்கு செல் பண்ணி 223 ரூபா 50 பைசாவுக்கு பை பண்ணி எக்ஸிட் ஆனேன் 0.67% ப்ராஃபிட். டோட்டலாக வந்து போன வாரம் 5.88% ப்ராஃபிட்டு. டேக்ஸு அப்புறம் ப்ரோக்கரேஜ் கமிஷன் போக 5% ப்ராஃபிட் கிடைச்சிது சார். தேங்க்யூ வெரி மச் சார். சார் வணக்கம் சார், ரமேஷ் சார், கோயம்புத்தூர்ந்து சார். சார் லாஸ்ட் வீக் என்னென்ன ட்ரேட்மெண்ட் அனுப்பிச்சிடுறேன் சார். இதில் நான் மண்டே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் நியூட்ரல் மார்க்கெட்டு, நான் எடுத்த ஸ்டாக் வந்து கனரா பேங்க்கு பை செல் பண்ணி 0.5% ப்ராஃபிட் பண்ணேன் சார். அப்புறம் டியூஸ்டே வந்து மார்க்கெட் ஸ்டார்டிங்கில் நியூட்ரல் இருந்தது, அதுக்கப்புறம் பையிங் ப்ரெஷர் இருந்தது. நான் எடுத்த ஸ்டாக் வந்து கேஸ்ட்ரால் இந்தியா வந்து செல் பை பண்ணி 0.5% ப்ராஃபிட் பண்ணேன் சார். அப்புறம் வெட்னஸ்டே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஸ்டார்டிங் நியூட்ரல் வந்தது, அதுக்கப்புறம் பையிங் ப்ரெஷர் இருந்தது. நான் எடுத்த ஸ்டாக் வந்து பிஎல் செல் பை பண்ணி 0.6% ப்ராஃபிட் பண்ணேன் சார். தேர்ஸ்டே ட்ரேடிங் ஹாலிடே சார். ஃப்ரைடே வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் மார்க்கெட். நான் எடுத்த ஸ்டாக் வந்து கோல் இந்தியா சார் செல் பை பண்ணி 0.5% ப்ராஃபிட் பண்ணேன் சார். இது எல்லாமே நான் லாஸ்ட் வீக் எல்லாமே வந்து மாத்தியோசி கான்செப்டில் தான் சார் பண்ணேன் சார். ஓவராலாக வந்து 2.1% ப்ராஃபிட் சார். தேங்க்யூ சார். நான் திருநெல்வேலியிலேருந்து சபாபதி பேசுகிறேன். இந்த வார ட்ரேடிங் ரிப்போர்ட் வந்து 8th மண்டே நியூட்ரலாக இருந்துச்சு. நான் எக்விட்டாஸ் பேங்குங்கிற ஸ்டாக்கை மாற்றியோசிக்கிற கான்செப்டில் 100.55 ஒரு சிலிண்டரி கொடுத்துருந்தேன். அது அப்படி மேலே நீ போக ஆரம்பிச்சது. அதை ஆவரேஜ் பண்ணி ஒரு 0.35% ப்ராஃபிட்டோட எஸ்கேப் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் 9th டியூஸ்டே வந்து மார்க்கெட் நியூட்ரலாக இருந்துச்சு. நான் வந்து வோல்டாஸுங்கிற ஸ்டாக்கை வந்து மாற்றியோசிக்கிற கான்செப்டில் 13.42 ஒரு சிலிண்டரி கொடுத்து ஒரு 1.15% ப்ராஃபிட்டோட எக்ஸிட் ஆகிட்டேன். அப்புறம் 10th வெட்னஸ்டே வந்து மார்க்கெட் நியூட்ரலாக இருந்துச்சு. ஆனால் கேஸ்ட்ரால் இந்தியாங்கிற ஸ்டாக்கை வந்து 229.70 ப்ரைஸில் மாற்றி யோசிக்கிற கான்செப்டில் செல் பண்ணி ஒரு 1.20% ப்ராஃபிட்டோட எக்ஸிட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் 11th தேர்ஸ்டே வந்து மார்க்கெட் லீவு, அதனால் 12th ஃப்ரைடே வந்து மார்க்கெட் நியூட்ரலாக இருந்துச்சு. நான் கிளென்மார்க்குங்கிற ஸ்டாக்கை வந்து 10.66.50 ஒரு சிலிண்டரி கொடுத்து மாற்றி யோசிக்கிற கான்செப்டில் ஒரு 1.10% ப்ராஃபிட்டோட எக்ஸிட் ஆகிட்டேன். ஓவராலாக இந்த வாரம் இப்போ ப்ரோக்கரேஜெலாம் போக 3.4% ப்ராஃபிட் சார். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். வணக்கம் சார், நான் வினோத், சென்னை ஆவடிலேருந்து பேசுகிறேன். இந்த வாரம் மார்க்கெட்டு திங்கக்கிழமை வந்துட்டு நியூட்ரல் கண்டிஷனில் இருந்தது. அதுக்கப்புறம் செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. நான் அன்றைக்கி வாட்ச் பண்ண ஸ்டாக்கு சிஎஸ்சி மாற்றி யோசிக்கிற கான்செப்டில் செல் பை பண்ணி 0.75% ப்ராஃபிட் எடுத்தேன். செவ்வாய்க்கிழமை நான் எந்த ட்ரேடும் எடுக்கலை. அன்றைக்கி எனக்கு எந்த ஷேரும் பிக் பண்ண முடியல. புதன்கிழமை நான் வாட்ச் பண்ண ஸ்டாக் வந்துட்டு இண்டிபெட்ரோ. அன்றைக்கி டைரக்ஷனல் ட்ரேடில் வந்துட்டு பை செல் பண்ணி 1.27% ப்ராஃபிட் எடுத்தேன். வியாழக்கிழமை மார்க்கெட்டு லீவு, ரம்ஜான். வெள்ளிக்கிழமை கேஸ்ட்ரால் இந்தியா வாட்ச் பண்ணேன். அன்றைக்கி மார்க்கெட் வந்து நியூட்ரல் கண்டிஷன், செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் இருந்தது. கேஸ்ட்ரால் இந்தியாவில் மாற்றி யோசிக்கிற டெக்னிக்கில் செல் பை பண்ணி 1.1% ப்ராஃபிட் எடுத்தேன் சார். டோட்டலாக இந்த வாரம் வந்துட்டு 2.85% ப்ராஃபிட் சார், ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் எல்லாம் போக. தேங்க்யூ சார். வணக்கம், சிவகுமார், நெய்வேலியிலேருந்து பேசுகிறேன். இந்த வார ட்ரேடிங் டீட்டெயில்ஸ் என்னென்னா, மண்டே வந்து செஞ்சுரி டெக்ஸ்டைல்ஸ் செல் பண்ணி பை பண்ணேன் ஒரு 0.63, அண்ட் பிஹெச்எல்லும் செல் பண்ணி பை பண்ணேன் ஒரு 0.58, டோட்டலாக 1.21% ப்ராஃபிட் புக் பண்ணேன். டியூஸ்டே வந்து கேஸ்ட்ராலும் ஃபெடரல் பேங்க்லேயும் என்ட்ரானேன். பட் ரெண்டுலேயுமே ஒரு மாதிரி சரியாக போகல, ஒரு லாஸ் புக் பண்ணி ப்ரோக்கரேஜ் லாஸோட வெளியில் வந்துட்டேன். வெட்னஸ்டே பிஹெச்எல் என்ட்ரானேன், செல் பண்ணி பை பண்ணியிருந்தேன். அண்ட் அப்போலோ டயர்ஸ் அதுலேயும் செல் பண்ணி பை பண்ணியிருந்தேன். ஒரு 0.87% ப்ராஃபிட் புக் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃப்ரைடே வந்து
கோல் இண்டியாவும் செல் பண்ணி பை பண்ணேன். ஒரு 0.36% ப்ராஃபிட் புக் பண்ணேன். கேஸ்ட்ரால்லையும் செல் பண்ணி பை பண்ணேன். ஒரு 0.48 டோட்டலாக 0.84% ப்ராஃபிட் புக் பண்ணேன். டோட்டலாக இந்த வாரம் 2.92% ப்ராஃபிட் புக் பண்ணேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நான் அரக்கோணத்திலிருந்து ராஜேஷ். இந்த வாரம் ட்ரேட் பண்ண டீட்டெயில் அனுப்பி வைக்கிறேன் சார். திங்கக்கிழமை வந்து மார்க்கெட் நியூட்ரல் கண்டிஷனில் இருந்து சார். எம்ஜிஆர் வந்து மாற்றி யோசிக்கிற கான்செப்டில் செல் பை பண்ணி ஒரு 0.75% ப்ராஃபிட் பார்த்தேன் சார். கேஸ்ட்ரால் இந்தியா வந்து மாற்றி யோசிக்கிற கான்செப்டில் செல் பை பண்ணி ஒரு 0.7% ப்ராஃபிட் பார்த்தேன் சார். கெயில் வந்து மாற்றி யோசிக்கிற கான்செப்டில் செல் பை பண்ணி ஒரு 0.2% ப்ராஃபிட் பார்த்தேன் சார். அன்றைக்கி ஓவராலாக ஒரு 1.5% ப்ராஃபிட் சார். செவ்வாய்க்கிழமை நியூட்ரல் கண்டிஷனில் இருந்து சார். கேஸ்ட்ரால் இந்தியா வந்து ஐயில் மாற்றி வச்சுக்கிற கான்செப்டில் செல் பை பண்ணேன். அது அகெயின்ஸ்டாக போகவே ஒரு 1% லாஸில் எக்ஸிட் ஆகிட்டேன் சார். புதன்கிழமை மார்க்கெட் நியூட்ரல் கண்டிஷனில் இருந்து சார். கமிஷன் இந்தியா வந்து மாற்றி வச்சுக்கிற கான்செப்டில் செல் பை பண்ணி ஒரு 0.5% ப்ராஃபிட் பார்த்தேன் சார். வெள்ளிக்கிழமை வந்து மார்க்கெட் நியூட்ரல் கண்டிஷனில் இருந்து சார். கேஸ்ட்ரால் இந்தியா வந்து மாற்றி வச்சுக்கிற கான்செப்டில் செல் பை பண்ணி ஒரு 0.5% ப்ராஃபிட் பார்த்தேன் சார். இந்த வாரம் ஓவராலாக ஒரு 1.5% ப்ராஃபிட் சார். நன்றி சார்.